இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 8ல் இருக்கக்கூடிய ஜெலேபீஸ் அப்படின்ற சம்மரி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சுல நம்மள இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ஸ்குள்ளே வந்து இந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே மறுபடியும் ஒரு தடவை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ வீடியோ கிடைக்கலன்ட்டுன்னு. ஸோ அவங்களுக்காக ரொம்ப ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், ஜியோகிராஃபி எல்லாம் போய் அப்படி ஒரு ஸ்மூத்தாக அந்த இங்கிலீஷ் சம்மரிக்குள்ளே போயிட்டு வந்தலாம் சரியா. ஸோ மொத்தம் இதில் வந்து டோட்டல் 3 பார்ட்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு பார்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அழகாக பார்த்துலாம் சரியா. முன்னொரு காலத்தில் ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் வந்து 5th ஸ்டாண்டர்ட் வந்து படிச்சுட்டு இருந்தான் கவர்மெண்ட் ஸ்கூலில். எந்த ஊரில்? கம்பல்பூர் அப்படின்ற இடத்துல. ஸோ ஒரு நாள் வந்து இவனோட பாக்கெட்ஸில் 4 ரூபா வச்சுட்டு இருந்தான். எதுக்காக அப்படின்னு பார்த்தா அவனோட ஸ்கூல் ஃபீஸ் வந்து கட்டுறதுக்காக. ஸோ அந்த ஸ்கூல் ஃபீஸ் வாங்குற பொறுப்பு வந்து அவரோட டீச்சரான அந்த பாயோட டீச்சரான மாஸ்டர் குலம் முகமத் அப்படின்றவங்க கையில் தான் இருந்தது. ஸோ இந்த பையன் 4 ரூபா கொண்டு வந்தான் இல்லையா. அன்னைக்குன்னு பார்த்து அந்த டீச்சர் வந்து ஆப்சென்ட். ஸோ லீவ் போட்டதுனால சரி வேறு வழியே இல்லை அப்படிங்கிறதுனால நாளைக்கு தான் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் அந்த பாக்கெட்டில் வந்து அந்த காசு வந்து அப்படியே வச்சுட்டு இருந்தான். அந்த பையன் ஸ்கூலில் இருக்கிற வரைக்கும் காசு வந்து எந்த ஒரு சத்தமும் போடாமல் அமைதியாக இருந்தது. ஆனால் எப்போ அந்த பையன் வந்து ஸ்கூலை விட்டு வெளியேறானோ அப்போ டைமில் இருந்து அந்த காயின் வந்து அந்த பாய் கிட்ட பேச ஆரம்பிக்குது. ஜஸ்ட் இது ஒரு இமேஜினேஷன் தான். அந்த பாய் வந்து நினச்சிக்கிறான் காயின் வந்து நம்மக்கிட்ட பேசுது, காயின்ஸ் நம்மக்கிட்ட பேசுது அப்படி மாதிரி நினச்சிக்கிறான் சரியா. ஸோ இது பேசிட்டே இருந்தோடனே அந்த பாய் என்ன சொல்கிறான்னா ப்ளீஸ் டோன்ட் டாக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அந்த காயின்ஸ் வந்து சொல் பேச்சு கேட்காம அது அப்படி குலுங்கும் போல ஒரு சத்தம் வந்து எழுப்பணும் இல்லையா, அந்த மாதிரி சவுண்ட் வந்து எழுப்புது. ஸோ அந்த காயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, அங்கே பற்றியா அங்கே கடையில் பாரு எவ்வளோ ஹாட்டான ஜிலேபிஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. ஸோ நீ மணி வந்து எதுக்கு? மணின்னா ஒன்றுமே கிடையாது. மணி அப்படின்ற பேஸ் அது செலவு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுது. அப்புறம் அந்த பாய் வந்து காயின்ஸ் கிட்ட வந்து காசு கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். இங்கே பாரு, நான் வந்து ரொம்ப குட் பாய், நீ வந்து மிஸ்ஜட்ஜ் வந்து பண்ணாத. இந்த காசை வச்சு நான் பஜாரில் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப பாவத்துக்குரிய செயல் மாதிரி ஆயிரும். என்ன இருந்தாலும் இது வந்து என்னோட ஃபீஸ். அதாவது நீங்கள் அந்த காயினை பார்த்து சொல்கிறோம் ஓகே, நீங்கள் வந்து என்னோட ஃபீஸு. நான் இப்போ வந்து அந்த காசை வந்து உங்களை ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது நான் என்னோட மாஸ்டர் மூஞ்சில் வந்து எப்படி முழிப்பேன் டீச்சர் மூஞ்சில் நாளைக்கு. ஸோ அதுக்கு பிறகு அல்லாஹ் கூட என்னை வந்து மன்னிக்க மாட்டார். அந்த அல்லாவை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அல்லாஹ் இந்த சென்ஸ் காடை வந்து சொல்கிறான் சரியா. ஸோ காடை வந்து எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த காயின்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இன்னும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியுமா என்னோட டீச்சர் முகமது இருக்காங்க இல்லையா, அவங்க எவ்வளோ கோவப்படுவாங்க தெரியுமா. அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு அப்படின்னா உங்களை மீன்ஸ் நான் காயின்ஸ் சரியா, உங்களை என்ன எல்லாரையும் சேர்த்து பெஞ்ச் மேலே நிற்க வச்சிருவாங்க. அண்ட் அந்த கடைசி பெல் அடிக்கிற வரைக்குமே அவர் வந்து உட்கார சொல்லவே மாட்டார், மறந்து போயிடுவார். ஸோ ப்ளீஸ் பேசாமல் வாங்க, எப்படியாவது என்னை வீட்டுக்கு போக விடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இவன் இப்படி பேசுறது பார்த்தா அந்த காயின்ஸ்லாம் வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ மறுபடியும் வந்து பேச வந்து ஸ்டார்ட் பண்ண. அது குரூப்பாக வந்து பேசுதான். ஃபர்ஸ்ட் ஓனாக பேசிட்டு இருந்தது இப்போ குரூப்பாக சேர்ந்து கத்த ஆரம்பிக்குதான். ஸோ பஜாரில் அந்த வழிபோக்கல்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த பக்கமாக போகிறவங்களாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாருமே இந்த பையன் ரொம்ப விரிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா அந்த அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன நினைப்பாங்கன்னா, அந்த பையன் இவ்வளோ தனியாக பேசிட்டு போகிறானே இந்த சென்ஸ் அது மாதிரி நினைப்பாங்க இல்லையா. ஸோ இவங்களை வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறான். ஸோ இவங்க அந்த கண்ணு விரிச்சு பார்க்குறதெல்லாம் இவனுக்கு பார்க்குறதுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறான்னா பாக்கெட்டில் இருந்து அந்த காசை எடுத்து கையில் டைட்டாக மூடி வச்சுக்கிட்டானா. அதுக்கப்புறமா காயின்ஸ் வந்து ரொம்ப சைலண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் கழிச்சு அவனோட கையை வந்து அந்த கிரிப்பை வந்து பிடிச்சிருப்பான் டைட்டா, அதை வந்து லூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கப்புறமா அந்த காயின்ஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஓல்டஸ்ட் காயின்ஸ் வந்து இவன்ட்ட பேசுது. என்னன்னா, நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் நாங்கள் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் நீ எங்களையே வந்து கழுத்தை போட்டு நெரிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அவன் டைட்டாக பிடிச்சி வச்சுட்டு இருக்கான் இல்லையா. ஸோ அதை பார்க்கறதுக்கு கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கான். ஸோ கழுத்தை போட்டு நெரிக்கிற. இப்போ ஹானஸ்டாக சொல்லு, உனக்கு அந்த பஜாரில் போய் ஹாட்டாக ஜிலேபி சாப்பிடணும்னு நீ விரும்பலையா? அந்த மாதிரிலாம் வந்து கேட்குது. இன்னைக்கு நீ எங்களை வச்சு அந்த ஜிலேபிஸ் வாங்கி சாப்பிடு, நாளைக்கு தான் உனக்கு ஸ்காலர்ஷிப் மணி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பாரு. ஸோ ஃபீஸும் கட்டிடலாம், ஸ்காலர்ஷிப் மணியும் வந்து உனக்கு வந்துடும், அண்ட் நீ ஜிலேபியும் சாப்பிட்ட மாதிரி ஆயிரும் எங்களை வச்சு. இந்த மாதிரிலாம் ரொம்ப டைவர்ட் பண்ணுதான். பாய் வந்து அப்படியே யோசிக்கிறான், லைட்டாக கன்வின்ஸ் ஆகிற மாதிரி வரா. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா சரிதான் அப்படின்னு தோணுது அப்படின்ட்டுன்னு அவனுக்குள்ளேயே திங்க் பண்ணி பார்க்குறான். அவனுக்குள்ளேயே வந்து பேசிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து கவர்மெண்ட் பாய் மாதிரி கிடையாது, மற்ற பசங்க மாதிரிலாம் கிடையாது அப்படின்ட்டு. ஒன்று இந்த ஜிலேபிஸ் என்ன சொல்லுது, ஆமாம் ஜிலேபிஸுமே அந்த காயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஜிலேபிஸுமே இந்த ஜிலேபிஸ் மாதிரி கிடையாது தெரியுமா, பார்த்தி அது எவ்வளோ கிறிஸ்பாக ஃப்ரெஷ்ஷாக ஃபுல் ஸ்வீட் சிரப்போடு இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் அந்த பாயை பயங்கர டெம்ப் பண்ணுது. பாய் வந்து டெம்ப்ட் ஆகுறான். ஆனால் இவன் தான் குட் பாய் ஆச்சு இல்லையா. ஸோ உடனே கன்வின்ஸ் ஆகலை. ஸோ இவனே
தனக்குள்ள ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னா, ஸ்கூல்லயே ஒரு நம்பிக்கைக்குரிய மாணவன்னா, ஒன் ஆஃப் த மாணவன்னா இவனும் ஒரு மாணவன் தான். ஸோ 4த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, இப்போ அவன் 5த் ஸ்டாண்டர்ட் படிக்கலாம் இல்லையா? ஸோ 4த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நல்ல பையனா வந்து இருந்திருக்கான். எல்லாருக்கிட்டயும் பேர் வாங்கியிருக்கான். ஒரு தடவை வந்து இவன் எக்ஸாம்ஸ்ல நல்லா பண்ணதுக்காக 1 மாசத்துக்கு ₹4 வந்து ஸ்காலர்ஷிப் வந்து குடுத்துருக்காங்க. ஊக்கத்தொகை வந்து குடுத்துருக்காங்க. நல்ல ஃபேமிலிலேருந்து வந்திருக்கான். நல்ல ஒரு பிரஸ்டீஜியஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து வாங்கியிருக்கான். நல்ல பையன்ப்பா, பொறுப்பான பையன் அந்த மாதிரி ஒரு இது வந்து வாங்கியிருக்கான். நல்ல பேர் வந்து வாங்கியிருக்கான். இதுவரைக்கும் யார்கிட்டயும் அடி வாங்கினது அப்படிங்கிறது கிடையாது. இந்த மாதிரி நல்ல பேர் வாங்கின, நல்ல மதிப்பு வாங்கின பையன் இப்படி பஸார் நடுவுல நின்னுக்கிட்டு ஜிலேபிஸ் வந்து சாப்பிடலாமா, வேண்டாமான்னு டிசைட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ இதே தப்பான விஷயம் தான். ஸோ காயின்ஸ் அப்படின்றத இது பண்ணிட்டு டைட்டாக மூடிக்கிட்டு அவன் எப்படியோ வந்து வீட்டுக்கு போயிட்டு அவனுக்குலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற அவனோட உள் மனசை வந்து அவனை கைட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஸோ வந்து வீட்டுக்கு போயிட்டான். பட் காயின்ஸ் வந்து தொடர்ந்து இவனை வந்து வற்புறுத்திட்டே இருக்கு. ஏன்னா பாய் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு பெட்டில் வந்து ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அப்போ கூட காயின்ஸ் வந்து அதோட சத்தத்தை வந்து எழுப்பிட்டே இருக்கு. சரி சாப்பிட போகலாம் லஞ்சு அப்படிங்கிற மாதிரி சாப்பிட போகிறான். ஸோ இப்போ வந்து அந்த காயின்ஸோட இன்னும் அந்த கூச்சல் போட வந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ கூச்சல் பட்டு அது ரொம்ப டயர்ட் ஆயிடுது. ஸோ டயர்ட் ஆனதுமே பாய் என்ன நினைச்சனோ தெரில, கடன்னு ஸ்லிப்பர் கூட வீட்டில இருந்து வெளியே ஓடி வரான். ஸ்லிப்பர் கூட போடாமல் நேராக பஜாருக்கு போகிறான். ஸோ அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த கடைக்காரங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க கிட்ட போய் ₹1 கையில் வச்சுட்டு பாப்பா நோட் பண்ணிக்கோங்க, அவங்ககிட்ட ₹4 இருக்கு சரியா. ஸோ ₹1 கையில் அந்த கடைக்காரன் கையில் வச்சுட்டு ₹1 உண்டான ஜிலேபிஸ் எல்லாமே நீங்கள் வந்து பேக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கடைக்காரங்க வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் என்ன எதுக்கு ஆச்சரியமாக பார்க்குறாங்கன்னா, ₹1 ஜிலேபி வாங்கி நீங்கள் எப்படிப்பா கையில் எடுத்துகிட்டு போவ அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா ₹1 அப்படிங்கும்போது அந்த காலத்துலலாம் இப்போ இருக்கக்கூடிய ₹20 சமம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு நியூஸ் பேப்பரை வந்து விரிக்கிறாரு. விரித்து அந்த மழை குவியல் மாதிரி ஜிலேபிஸ் அப்படியே ஹாட்டாக கிறிஸ்பாக இருக்கும் இல்லையா, சுகர் சிரப்போட. ஸோ அதை தூக்கி அப்படியே ஒரு குவியல் மாதிரி வச்சு அந்த பையன் கையில் கொடுக்குறாங்க. நிறைய வந்து இருக்குது ஜிலேபிஸ். அது ₹1 அவ்வளோ ஜிலேபிஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதோட பார்ட் 1 முடிஞ்சது. எப்படியும் அவன் ஆசைப்பட்ட மாதிரி ஜிலேபிஸ் அவன்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. இப்போ பார்ட் 2 என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜிலேபிஸ் குவியல் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு அங்கே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போய் இவங்களோட அந்த டோங்கா அப்படின்னா ஒரு 2 சக்கர வாகனம் இருக்கும். அதை வந்து குதிரையை வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு வாகனம். ஸோ அந்த வாகனத்துக்கிட்ட போயிட்டு இருக்கும்போது ஸோ அந்த வாகனம் வந்து பார்க்குறான். அந்த வாகனத்தில் வந்து சாச்சா ஜான் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து கோர்ட்லேருந்து திரும்பி வந்துட்டுருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு பயந்துட்டு அந்த ஜிலேபிஸ் எல்லாத்தையுமே வந்து அவனோட செஸ்ட்டோடு அணைச்சிக்கிட்டு அவன் அங்கே ஓரமாக ஓடுறான். எந்த இடத்துக்குன்னா காலினா அந்த ஒரு தெரு வீதி பக்கமாக ஓடுறான். ஸோ அங்கே போயிட்டு இவனுக்கு உண்டான ஒரு சேஃப் கார்னர் பிளேஸை வந்து கண்டுபிடிச்சி அவன் போய் உட்கார ஆரம்பிக்கிறான். ஸோ ஜிலேபிஸ் எல்லாமே ருசிச்சு பயங்கரமாக வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஸோ அவனோட ஸ்டொமக் எப்படி இருக்குது அவன் ஃபுல்லாக சாப்பிட்டது அப்படின்னா, அவனோட ஸ்டொமக்லேருந்து யாராவது லைட்டாக குட்டியை பஞ்ச் பண்ணாவே போதும், அவனோட காது வழியாக இருந்து மூக்கு வழியாக இருந்தெல்லாம் ஜிலேபிஸ் வந்து அப்படியே கொட்டுமா ஜிலேபியாவே. அந்த அளவுக்கு வயிறு ஃபுல்லாக எம்மையாக வந்து சாப்பிட்டுட்டான். ஸோ சாப்பிட்டதுமே கொஞ்சம் நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த என்டையர் நெய்பர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரங்களோட சின்ன சின்ன பசங்க எல்லாமே வந்து இவனை ஃபுல் அந்த தெரு வீதியில் வந்து சுற்றி வளைச்சிடுறாங்க. ஸோ இவனோட வயிறும் ஃபுல்லாகிடுச்சு இல்லையா, அதனால் என்ன பண்ணுறான், மீதி இருக்க ஜிலேபிஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்ககிட்ட கொடுத்துடலாம் அந்த மாதிரி வந்து ஹேண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ சில்ட்ரன்ஸ் சூழ்ந்து இருக்காங்க. இவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஜிலேபிஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா அந்த சில்ட்ரன்ஸ்க்கு இதை பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாகுது. ஸோ அவங்க ஜம்ப் பண்ணுறாங்க, குதிக்கிறாங்க, சத்தம் போடுறாங்க, கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பசங்க எல்லாம் மறுபடியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒருத்தவங்க ஜிலேபி வந்து கொடுத்துட்ருக்காங்க ஒரு பையன் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பசங்களும் வந்து இவங்ககிட்ட வந்து ஸ்வீட்ஸ் வாங்குறதுக்கு ஓடி வந்துடுறாங்க. ஸோ இந்த ஜிலேபி எல்லாமே காலி ஆகிடும். ஸோ மறுபடியும் அவன் பஜாருக்கு போய் அந்த கடைக்காரங்க கிட்ட இன்னும் ₹1 கொடுத்துட்டு மீதி இந்த ₹1க்கும் இந்த மாதிரி ஜிலேபிஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. பேலன்ஸ் இப்போ கிட்ட ₹2 இருக்குது. ஸோ அதை எடுத்து பாக்கெட்டில் வந்து போட்டுக்கிட்டான். ஸோ வந்ததுமே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மறுபடியும் இந்த ஜிலேபிஸ் எல்லாத்தையும் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனுக்கு அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இவன் என்ன ஃபீல் ஆகுறாங்க அப்படின்னா, இந்த இண்டிபெண்டன்ஸ் டேலெலாம் கவர்னர் வந்து இந்த பாவப்பட்ட மக்களுக்கு, புவர் பீப்புளுக்குலாம் வந்து ரைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்களாம். ஸோ அதே மாதிரி தன்னை ஒரு கவர்னராக நினச்சி எப்படியோ ஒரு ஸ்வீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி நம்மளோட பாய் வந்து நினைக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த பாயை சுற்றி குழந்தைங்க மட்டும் இல்லாமல் நிறைய பெக்கர்ஸ் அங்கே தெரு வீதிகள்லாம் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பெக்கர்ஸ் எல்லாமே வந்து என்ன ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இவன்கிட்ட அந்த ஜிலேபிஸ் மறுபடியும் ₹200 வாங்கினா இல்லையா, ஸோ அதுவுமே காலியாகிடுது. மறுபடியும் கடைக்காரங்க கிட்ட போகிறாங்க. போயிட்டு மறுபடியும் ₹2 மீதி பேலன்ஸ் ₹2 இருக்குது. அந்த ₹2 கொடுத்துட்டு அதுக்கு உண்டான மதிப்புக்கு உண்டான ஜிலேபியும் வாங்கிட்டு வராங்க. அது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இவங்ககிட்ட இருக்க ஜிலேபிஸும் காலி, டோட்டலாக ₹4 காலி. அதுக்கப்புறமா அங்கே பப்ளிக் டேப் இருக்குது. ஸோ அங்கே போய் கை வாய் எல்லாமே கழுவிட்டு ஹோமுக்கு ரிட்டர்ன் ஆகுறான். எப்படி அதுவும் இன்னசென்ட் ஃபேஸோடு எதுவுமே நடக்காத
அப்படின்ற மாதிரி அந்த நம்மளோட பாய் வந்து ரிட்டர்ன் ஆகுறான். ஒரு பக்கம் கில்ட்டினஸ் நம்மளோட பாய்க்கு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, வயிறு ஃபுல்லா ஜிலேபீஸ் வந்து ஆல்ரெடி இருக்கு. ஆனா, நைட்டு சாப்பாடு வேண்டாம் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணவும் முடியாது. ஏன்னா, வேண்டான்னு சொல்லிட்டேன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்டர் வரவழைப்பாங்க. டாக்டர் வந்தாங்கன்னா, இந்த பையன் ஜிலேபி சாப்பிட்டுருக்கான் அப்படின்ட்டுன்னு எல்லார் முன்னாடியும் சொல்லிருவாங்க அப்படின்ட்டுன்னு, அவன் வச்சிருந்த சாப்பாடு எல்லாமே ஃபுல்லாவும் சாப்பிட்டுட்டானா. ஸோ, நைட்டு ஃபுல்லாவுமே இவனுக்கு வந்து தூக்கம் வரவே இல்ல. ஜிலேபீஸ் எப்படி சுருண்டு இருக்குமோ, அதே மாரி சுருண்டு படுத்துட்டு இருக்கான். ஃபுல்லா வயிறு வலி. ஸோ, இவன் வந்து யோசிக்கிறானாம். அந்த குழந்தைகளும் சாப்பிட்டாங்களே, இந்த குழந்தைகளுக்கு இப்படி தான் வயிறு வலிச்சுக்குமா? ஒருவேள அவங்களுக்கு டைஜஸ்டிவ் அந்த மிஷின்லாம் பயங்கரமா வேலை பாக்குதா அப்படின்னு நெனச்சு இவனோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா வேலை பார்த்து, இந்த வயிறு வலிலாம் போய் நல்லா செரிமானமும் வந்து ஆயிடுச்சாம். ஸோ, நெக்ஸ்ட் டே நார்மலாவே எப்படி எழுந்திரிச்சு கிளம்புவானோ, அதே மாரி ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகுறான். ஸோ, அவனோட ஸ்கூல் பேக் எல்லாமே எடுத்துக்கிட்டு ஸோ, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா போறான். என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு கண்டிப்பா நமக்கு ஸ்காலர்ஷிப் வந்துரும். அத வச்சு எப்படியாவது நம்ம ஸ்கூல் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாரி நெனச்சு ஸ்கூலுக்கு போறான். ஆனா, ஸ்கூலுக்கு போய் போன பிறகு தான் ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மாசம் வர வேண்டிய ஸ்காலர்ஷிப் இப்ப குடுக்க மாட்டாங்களாம். அது நெக்ஸ்ட் மந்த் தான் குடுப்பாங்களாம். சாரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இது கேட்டதுமே நம்மளோட பாய்க்கு வந்து பயங்கரமா தலை சுத்திருது. என்னடா இது இந்த ஸ்காலர்ஷிப் நம்பி இருந்தோமே இப்படி மோசம் பண்ணிடுச்சே அப்படின்ட்டுன்னு. சரி, இன்னொரு குண்டு தூக்கி போடுறாங்க. டீச்சர் மறுபடியும் என்ன சொல்றாரு அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த் வரும்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த பிரேக் டைம்ல வந்து நான் வந்து கலெக்ட் பண்ண வேண்டிய ஃபீஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. ஸோ, இவனுக்கு ரொம்ப பயமாயிடுது. ஐய்யய்யோ! நம்மகிட்ட காசே இல்ல. இந்த ஸ்காலர்ஷிப் நம்பி இருந்தோம். இதையும் இப்படி மோசம் போயிடுச்சே. இப்ப என்ன பண்ணணும்னு தெரியாமலே இருக்கான். ஸோ, எப்போதான் பிரேக் பெல் அடிக்கும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்துட்டு, பெல் அடிச்சதுமே டக்குன்னு பைய எடுத்துட்டு ஸ்கூல விட்டு வெளியே ஏறிட்டான். ஏன்னா, அப்போ அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. வாட்ச்மேன்லாம் ஒண்ணும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. போறதுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வேற. அதுவும் அந்த காலத்துல நடக்குது இல்லையா? ஸோ, வரவங்க வரலாம், போறவங்க போலாம். சாரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ, உடனே இவன் வெளியேறிட்டான். நடக்கிறான். நடந்துட்டே இருக்கான். எந்த ஒரு மலைகளோ, அதாவது எந்த ஒரு மவுண்டன்ஸோ, எந்த ஒரு ஓஷன்ஸோ இவன் வந்து பிளாக் பண்ணவே இல்ல. அப்படியே இந்த உலகம் எங்க முடியுதோ, அந்த எர்த் எங்க முடியுதோ, அது வரைக்கும் வந்து நடந்து போயிடுறானா. ஸோ, ஃபைனலா ஒரு இடத்துல போய் நின்னுட்டான். ஸோ, அங்க போய் நின்னுட்டு நம்மளோட அல்லா இருக்காங்க இல்லையா? ஸோ, அந்த அவங்களோட காட வந்து ப்ரே பண்றான். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. நான் பண்ணது தப்பு தான். எப்படியாவது ரூ. 4 என்னோட பாக்கெட்ல வந்து வர வச்சுருங்க. நான் ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். இனிமே நீங்க குடுக்கக்கூடிய அந்த ரூ. 4 வச்சு நான் கண்டிப்பா என்னோட ஃபீஸா பே பண்ணுவேன். எந்த விதமான ஸ்வீட்ஸ் அதாவது ஜிலேபீஸ் எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன். அந்த மாரிலாம் சொல்றாங்க. ஸோ ஃபைனலா அவன் எந்த இடத்துல வந்து நின்னான் அப்படின்னு பார்த்தா, அந்த கம்பேல்பூர் அந்த அவங்களோட ஊர் இருக்கு இல்லையா? அதோட ரயில்வே ஸ்டேஷன்ல தான் வந்து நிக்கிறானாம். ஸோ, அவன் அங்க வந்து நின்னதுமே அங்க இருக்கக்கூடிய அந்த பெரியவங்கலாம் இருப்பாங்களே, அவங்க வந்து வார்ன் பண்றாங்க. "தம்பி இந்த மாரி பாரு, நீ அந்த அந்த ட்ராக்லாம் கிராஸ் பண்ணிலாம் ஓடிறக்கூடாது." அப்படின்ற மாரி யோசிக்கிறான். ஸோ, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஓரமா வந்து ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்தடியில நல்ல நிழலா இருந்தது. ஸோ, அதனால அவனோட ஸ்பாட்ட தேர்ந்தெடுத்துட்டு, அந்த மரத்துக்கடியில போய் உட்கார்றான். ரொம்ப சோகமா இருக்கான். ரொம்ப சோகமா இருக்கான். ஸோ, இவன் என்னன்னா, இந்த உலகத்திலேயே நான் தான் ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு குழந்தை, ஒரு அன்பார்ச்சுனேட்டபிள் சைல்ட் அப்படின்ற மாரி ஃபீல் பண்றான். ஸோ, எப்படியாவது ஃபீஸ் பே பண்ணணுமே, என்ன செய்றது? அந்த மாதிரி வந்து யோசிக்கிறான். ஃபீஸ் கட்ட வேண்டிய காச வச்சு ஜிலேபி சாப்பிட்டோமே அப்படின்ட்டு ஒரு கில்ட்டினஸ் ஒரு இருக்கும் இல்லையா? தப்பு பண்ணிட்டாவே ஒரு இது இருக்கும் இல்லையா மனசுக்குள்ள. ஸோ, இந்த மாதிரி ஒரு சோகங்கள் எல்லாமே அவன சூழுது. ஸோ, ஃபுல் நெனைப்பு வந்து மாஸ்டர் வந்து கோவமாயிட்டாருன்னா என்ன பண்ண? வீட்ல போய் சொல்லிட்டாருன்னா என்ன பண்ண? அந்த பையன் ஃபீஸ் பே பண்ணலையே அப்படின்ட்டுன்னு. ஸோ, ஃபீஸ் எப்படி மேற்கொண்டு அடைக்கிறது? ஸோ, இத மாரிலாம் நெனச்சுட்டு அவன் வந்து அவனோட காடான அல்லா. ஸோ, அவங்க கிட்ட வந்து ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்றான். இந்த மாதிரி அல்லா மியான். ஸோ, நான் வந்து ரொம்பவே நல்ல பையன். அது உங்களுக்கு தெரியும். நான் இந்த வாழ்க்கையில என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ட்டு என்னோட மிஸ்டேக்ஸ நான் வந்து மனப்பூர்வமா வந்து ஒத்துக்கிறேன். இனிமே நான் வந்து ஜிலேபிஸ் வந்து சாப்பிடவே மாட்டேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஜிலேபிஸ் எல்லாம் அந்த ரூ. 4க்குமே எல்லா ஜிலேபிஸையும் வாங்கி நான் மட்டும் சாப்பிடல. மத்த குழந்தைங்களுக்கும் நான் குடுத்தேன். ஸோ, அது இருந்தாலுமே அது ஏன் தப்பு அப்படிங்கிறத நான் வந்து ஒத்துக்கிறேன். இப்ப என்ன செய்றீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 4 என்னோட தயவு செஞ்சு என் பேக்ல வச்சுருங்க. அந்த ரூ. 4க்கு மேல நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா காசு ஏதாவது வச்சுட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து திருப்பி குடுத்துர்றேன். இன்னும் அந்த காச வச்சு நான் ஸ்வீட்ஸ் வாங்க மாட்டேன். இந்த மாரிலாம் ப்ரே பண்ணிறான். ஸோ ப்ரே பண்ணிட்டு நமாஸ் எல்லாமே வந்து படிக்கிறான். சரி பேக்க ஓப்பன் பண்ணி பார்க்குறான். எப்படியாவது அல்லாஹ் வந்து ஒரு கருணையின் பேரால ஒரு ரூ. 4 வச்சிருப்பாங்க. அந்த சென்ஸ் அத மாதிரி நெனச்சுட்டு பேக்க ஓப்பன் பண்றான். அதுல ரூ. 4 இல்ல 4 பைசா கூட அந்த பேக்ல வந்து இல்ல. ஸோ வெறும் இவன் கொண்டு வந்த டெக்ஸ்ட் புக்ஸு, ஒரு சில நோட்டுகள், ஒரு பென்சில், ஒரு ஷார்ப்னர், ஐடி கார்ட் ஸோ இது மட்டும் தான் வந்து இருந்துச்சு. இவனுக்கு அழுற தருவாயில போயிட்டான். பயங்கரமா கத்தி அழலாமா அப்படின்ற மாரி யோசிக்கிறான். ஆனா, ஸ்கூல் முடிஞ்சு நெறைய பிள்ளைங்க இந்த பாதைக்கு தான் வருவாங்க. ஸோ, அப்ப இவன கண்டுபிடிச்சுருவாங்க அப்படின்ட்டுன்னு, அந்த அழுகை எல்லாமே தனக்குள்ள வந்து இது பண்ணிட்டு, மறுபடியும் வந்து அந்த இடத்துக்கிட்ட வந்து போயிடுறான். ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். ஸோ, மறுபடியும் அந்த பஜார் கிட்ட போறான்.
பஜார் கிட்ட போயிட்டு அங்க ஓரமா நின்னுட்டுருக்கான். ஸ்கூல் பெல் எப்ப அடிக்கும், அப்போ வந்து மத்த பசங்க வரம்போது, நம்மளும் சேர்ந்து வெளிய வந்துடலாம் அப்டின்ட்டுன்னு. ஏன்னா, அப்பதான் ஸ்கூல்லேருந்து டைரக்ட்டா வீட்டுக்கு வந்த மாரி ஆயிரும். இல்லையா? இப்ப இங்கருந்து இவன் இப்டி போனான் அப்டின்னா, கண்டுபிடிச்சுருவாங்க வீட்ல. ஏன்னா தப்பு பண்ணா ப்ராப்பரா தப்பு பண்ணணும் அப்டின்ற மாரி வந்து நெனச்சுட்டு இருக்கான். ஸோ ஒரு ஓரமா நின்னுட்டுருக்கான். ஆனா என்ன அப்டின்னா, அந்த ஓரமா நின்னுட்டு இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து அந்த ஸ்வீட்ஸ் வாங்குனான் இல்லையா? ஜிலேபீஸ் வாங்குனான் இல்லையா? அது பக்கத்துல தான். அப்போ அந்த ஜிலேபீஸ் எல்லாம் வித்துட்டு இருக்கக்கூடிய அந்த கடைக்காரர் வந்து கேட்குறாங்க, "என்ன தம்பி ரூ. 1 எடுத்துட்டு வரியா? ரூ. 1க்கு வெயிட் போட்டு ஜிலேபி குடுத்துட்டுமா? என்னாச்சு இன்னைக்கு ஜிலேபி சாப்பிடலையா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஸோ இவனுக்கா ஏற்கனவே மன கஷ்டத்துல உட்காந்துருக்கான். இப்படி வேற கேட்குறான்னோனே நம்மளோட பாய்க்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இனி நான் ஜிலேபி சாப்பிடுற மூட்லயே கிடையாது. இதெல்லாம் மனசுக்குள்ள பேசிக்கிறேன். ஓப்பனா பேச முடியாது. இது நான் இன்னைக்கு வந்து ஜிலேபி சாப்பிடுற மூட் கிடையாது. உங்களோட லிவர் தான் எடுத்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி அவனோட கோவத்தின் உச்சியில மனசுக்குள்ளேயே இது எல்லாமே வந்து பேசிட்டு இருக்கான். ஸோ அந்த இடத்த விட்டு எதுவுமே வந்து பேசல. அப்படியே மூவ் ஆன் ஆயிட்டான். பெல் அடிக்குது. ஸோ பசங்களோட பசங்களா வந்து வீட்டுக்கு அப்படியே வந்து போயிடுறான். ஸோ அடுத்த நாள்லேருந்து மறுபடியும் அதே மாதிரி தான் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறான். வீட்டுலேருந்து கரெக்டாக ஸ்கூல் கேட் வரைக்கும் போடுறான். ஸ்கூல் கேட் போயிட்டதுமே அதுக்கப்புறம் உடனே இருந்து அவனோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அந்த நேற்று எந்த மரத்துக்கடியில் உட்காந்தானோ அதே மரத்துக்கடியில் இன்னைக்கும் மறுபடியும் வந்து உட்காரான். மறுபடியும் அவனோட ப்ரேயரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அட்லீஸ்ட் என்ன ஸ்டார்ட் சொல்றான்? அட்லீஸ்ட் இன்னைக்காவது எனக்கு வந்து அந்த ரூ. 4 குடுங்க ப்ளீஸ். ஸோ இன்னைக்கு வந்து செகண்ட் டே மறுபடியும் உங்களுக்காக வந்து ப்ரே பண்றேன் அப்டின்ட்டுன்னு அவனோட ப்ரேயர வந்து ஸ்டார்ட் பண்றான். ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு அவன் என்ன சொல்றான்னா, சரி நம்ம ஒரு ப்ளே கேம் ஒண்ணு வந்து விளையாடலாம். ஓகே ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணலாம். நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். ஸோ 1, 2, 3 சொல்றேன். நீங்க ஏதாவது சிக்னல் குடுங்க. சிக்னல் குடுத்து நான் பார்க்கும்போது இந்த பிக் ராக் இருக்கு இல்லையா? ஒரு பாறை இருக்கு இல்லையா? அந்த பாறைக்கு கீழ நீங்க காச வச்சுருங்க. நான் பார்க்கும்போது இந்த காச எடுத்துக்கிறேன். அந்த மாதிரிலாம் வந்து சொல்றான். இந்த டீல் யாருக்கிட்ட? ஸ்ட்ரெயிட்டா அல்லாஹ் கிட்டயே டீல் வந்து போடுறாரு நம்ம சாரு. ஸோ இவன் வந்து மறுபடியும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். ஸோ 1, 2, 3ன்னு கவுண்ட் பண்றாங்க. சம்திங் ஏதோ ஒரு சிக்னல் அது மாரி ஒண்ணு வருது. ஸோ வந்ததுமே திரும்பி பார்க்குறான். ஆனா அந்த ராக்க வந்து மறுபடியும் எடுத்து பார்க்குறதுக்கு அவனுக்கு மனசு வரல. ஏன்னா, ஒருவேளை இந்த காசு இல்லன்னா என்ன பண்றது? மறுபடியும் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன பண்றது? இந்த மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி மனச தைரியப்படுத்திட்டு அந்த ராக்க வந்து லிஃப்ட் பண்ணி பார்க்குறான். பட் அதுல எதுவுமே இல்ல. என்ன இருந்ததுன்னா, அந்த ராக்குக்குள்ள இருந்து ஒரு புழு மண்புழு வந்து அப்படியே பயங்கரமா ஊர்ந்து ஊர்ந்து தவழ்ந்து தவழ்ந்து வர்றதா வந்து பார்க்குறான். பார்த்துட்டு கொஞ்சம் பயப்படுறான். ஐய்யய்யோ! ஒண்ணுமே இல்லையே அப்படின்ட்டுன்னு மறுபடியும் வந்து அவனோட பேக் இது எல்லாமே வந்து எடுத்துட்டு மறுபடியும் வந்து வீட்டுக்கு போயிடுறான். நேத்து எப்படி அதே மாரி வீட்டுக்கு போனானோ, அதே மாதிரி இன்னைக்கும் போயிடுறான். ஸோ டெய்லியுமே இதே மாரி தான் பண்றாரு சாரு. நல்லா புது துணி போட்டுக்கிட்டு வீட்லேருந்து வெளிய வர்றதும் மார்னிங்லேருந்து நூன் வரைக்கும் கரெக்ட்டா இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்றதுமா வந்து இருந்துச்சு. ஸோ ஏன் நம்ப அல்லாஹ் இப்படி இது பண்ண மாட்றாரு? ரூ. 4 குடுக்க மாட்றாரு? எப்படியாவது ஸ்ட்ரைக் பண்ணி, பார்கெயின் பண்ணி அவர்கிட்ட காச நம்ம வாங்கிடணும். இந்த கட்டத்துக்கு டெய்லி பிரேயர் தான். ஒரே பிரேயரா போயிட்டுருக்கு. ஆனா, இத்தன நாள் ஒரு பையன் ஸ்கூல் வரல அப்படிங்கும்போது கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ, நம்ம பையன் வந்து கடைசியா மாட்டிக்கிட்டான். என்னாச்சு? ஏதாச்சு? அப்படிங்கிறது மேற்கொண்டு என்ன நடந்திருக்கும்? ஸோ, அத மாரி தான் நடந்திருக்கும். அண்ட் இப்போ வந்து அந்த பாய் வந்து 8த் ஸ்டாண்டர்ட் வந்து வந்துட்டான். ஆனா, இன்னும் வரைக்குமே டெய்லியும் வந்து நினைப்பானா, அல்லாஹ் ஏன் நமக்கு ரூ. 4 குடுக்கல அந்த டைம்ல அந்த மாரி வந்து நினைப்பானா. இவன் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறது உண்டு. அப்படி அல்லாஹ் வந்து மனுஷங்க கேட்கறது எல்லாமே குடுத்துட்டாரு அப்படிங்கும்போது, மனுஷன் வந்து கண்டிப்பா அந்த கழுகு மாதிரி, காகங்கள் மாதிரி கூடுகள்லாம் வசிப்பாங்க. ஜிலேபீஸ் பண்ணக்கூடிய கலைகள் எல்லாமே கத்துட்டு இருக்க மாட்டாங்கல்ல, அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு காமா விட்டுருவானாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல கதை பார்க்குறதுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டான ஒரு கதை தான் இது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சம்மரி வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க. ஷூரா உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க் யூ.